அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க பாசா, அதெல்லாம் இப்படி கிடையாது பாசா. பாஸ்டருக்கே ஆலோசனை கொடுக்கறது, குறுக்க வந்து நிக்கிறது. சிறுவர் ஊழியம் ஒருத்தர் பண்ணா விடு, அவங்கள பண்ண வாலிபர் ஊழியம் ஒருத்தர் பண்ணா அவங்கள பண்ண விடு. குறுக்க போய் நின்றுகிட்டே நீங்க தான் வாலிபர் ஊழியம் பண்றீங்களோ, நீங்க தான் சிறுவர் ஊழியம் பண்றீங்களோ, உங்கள்ட்ட தான் பாஸ்டர் கொடுத்தாரோ. ஆமா, எதை வச்சு உனக்கு சிறுவர் ஊழியம் கொடுத்தாரு? எதை நம்பி உனக்கு சிறுவர் ஊழியம் கொடுத்தாரு? காரணம் சொல்லவா? உன்கிட்ட கொடுக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள்ட்ட கொடுத்தாரு. சபையில் இருக்கிற ரெண்டாவது பாயிண்ட் வேணுமா? சொல்றேன் கேளு. சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க உசுரோட இருக்கணும்னு அவங்கள்ட்ட கொடுத்தாரு. தானும் செய்யறது கிடையாது, செய்யற ஆளையும் கல்ல நீ புரட்ட முடியாது. கம்முன்னு புரட்டுறவன புரட்ட விட. தசமபாகம் தானும் கொடுக்கறது கிடையாது, கொடுக்கிற ஆளையும். மிஷினரி ஊழியத்துக்கு தானும் கொடுக்கறது கிடையாது, கொடுக்கிற ஆளையும். ஞானசானம் தானும் எடுக்கிறது கிடையாது, எடுக்கிற ஆளையும். உபவாசத்துக்கு தானும் வர்றது கிடையாது, வர்ற ஆளையும். இடையூறாய் ஆமென் நில்லாதிருங்கள், குறுக்கே நில்லாதிருங்கள். கடைசியா குழப்பமின்றி விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்கிறேன். வந்த உடனே சொல்லிடுவாருங்க, வந்து மார்த்தாளை பார்த்த உடனே சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவாரு? 21 வசனத்துல மார்த்தாள் சொல்லுவா, நீங்க இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். உடனே 22 சொல்லுவார், இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு. நீர் இப்ப ஜெபம் பண்ணிருந்தா தேவன் ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்றா. அது எதை வச்சு சொல்றான்னு தெரியல, நம்மளை குழப்பிடுறது. தோத்துறான். இப்பொழுதும் தேவன் நீர் என்ன சொல்கிறீரோ, நீர் என்ன கேட்கிறீரோ அதை தேவன் உமக்கு செய்வார் என்று நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நான் ராமானுஜம் பேத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அறிந்திருக்கிறேன். உடனே இயேசு சொல்வாரு, தோத்துறான். அப்படியா? உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். உடனே இயேசு சொல்வாரு, உன் சகோதரன் எந்திரிக்க போறான், உயிர் தெழுந்திருப்பான். உடனே இவ உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்றும். முதல்ல என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்ற? அதாவது 22 வசனத்தில் நீ என்ன சொன்ன, இப்ப 24 வசனத்தில் என்ன சொல்ற? 22 என்ன சொல்றா? இப்பொழுதும் ஒண்ணு கெட்டு போயில்லை, நீ லேட்டா வந்தா கூட நீர் ஜெபம் பண்ணீர்னா பிதாவான தேவன் செவி கொடுப்பார்.